இன்னைக்கு ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாமா? இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த மந்தோட லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப பிஸி ஸ்கெடியூலாக இருந்தனால வீடியோ கேப்சர் பண்ண முடியல. அது மட்டும் இல்லை, அப்லோட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி காலையில் கிட்ஸோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி, கார சட்னி, அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்து லஞ்சுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டும் இல்லாமல் லஞ்சும் இல்லாமல் ஒரு பிரஞ்ச் தான் சாப்பிட்டேன். கொஞ்சமாக ஜூஸ், அதுக்கப்புறம் 2 இட்லியும் கருவேப்பிலை பொடியும் வச்சு சாப்பிட்டுட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ரெடி ஆகிட்டேன். வெளியில் வந்து பார்த்தா ஹாஃப் அன் ஹவராக நல்ல மழை. எங்கள் ஏரியாவில் மான்சூன் கிளைமேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப கூலிங்காகவே இருந்தது. ஸோ டியூஸ்டே மார்க்கெட்டில் வந்து அரைக்கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால வாங்கிட்டு வந்திருந்தோம். கட்டு ரொம்ப பெருசாக இருந்தனால பாதியாக பிரித்து அதை மட்டும் சமைக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். ஸோ மழை காலம்னால கீரை ஃபுல்லாக நிறைய மண் இருந்தது. அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நாளைக்கு வரமகாலட்சுமி பூஜைனால இந்த 1 வீக்காகவே வீட்டில் வந்து க்ளீனிங் ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. காலைல வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால இன்றைக்கி குக்கரில் தான் அரைக்கீரை கடையில் வந்து பண்ண போகிறேன். நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, ஜீரகம், கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. கீரை இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம மஞ்சள் பாசிப்பயிறு கொஞ்சமாக சேர்த்துட்டு கல்லுப்பு. யாரெல்லாம் பெருங்காயம் மஞ்சள் தூள் சேர்ப்பீங்கன்றது எனக்கு தெரியல. நான் வந்து பெருங்காயம் மஞ்சள் தூள் வந்து கம்பல்சரி நான் சேர்ப்பேன். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ஸோ 4 விசில் வெட்டி எடுத்து கடைஞ்சால் சரியாக போயிடும். ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு. இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் வந்து மழை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகும்போதே ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப மழை பெருசாகிடுச்சு. அதோடையே தான் இன்றைக்கி ரோடு போட்டுகிட்டே இருந்தாங்க. ஏரியாவும் பயங்கர சில்லுன்னு இருந்தது.